வெல்கம் டு மை சேனல் சிடாக் தமிழ். யாராச்சும் புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எபிசோட் 3 போயிடலாம். எடுத்த உடனே இன்டர்னுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது இவன் நிற்பான். ஏன்னா உள்ளே இருக்கிற பொண்ணு இவனோட ஆள். ஸோ அந்த பொண்ணு வெளியில் வந்தோன்னு இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி மூவி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வச்சுருப்பான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்கும். ஸோ ஹீரோ வர்றாரு அப்படிங்கிறவன் இல்லை அவனுக்கு கொஞ்சம் டியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டிவியில் வந்து நம்ம ஹீரோயினோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹீரோயின் வருவா. ஸோ அங்கே அவள் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கும். அதில் அவள் கொஞ்சம் அந்த மீட்டிங்கில் கேர்லெஸ்ஸாக இருப்பாள். அதனால் இந்த மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாள். ஸோ அதனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இவள் வெளியில் நின்றுட்டுருப்பாள். இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே போயிட்டு இந்த மாதிரி நீ டே ஆஃப் எடுத்துக்கலாம்ல, ஏன் இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஒன்று நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் சொல்லிடுவா. எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்களும் சரி ஓகே நீ உன்னோட விருப்பத்துக்கு இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து அன்னைக்கு வர வேண்டிய பேஷண்ட்டோட லிஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. ஸோ அதை செக் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் இங்கே என்ன பண்ணுவான் அப்படின்னா லவர்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பா. வரல அப்படின்னா அந்த சார்ஜர் எடுத்து மோந்து பார்த்துட்ருப்பா. அங்கே அவன் வர வேண்டிய டைமில் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்தது நேராக ஃப்ரண்ட் டெஸ்கில் போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயினுடைய நம்பரை கேட்பான். நம்பரை கேட்ட உடனே அவன் அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி மெடிசன்லாம் அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பர் எடுத்து கொடுத்துருவாங்க. உடனே அவன் சொல்லுவான் ஒரு டாக்டரை நான் பண்ண வேண்டிய கடமை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அப்படியே நம்ம ஹீரோயினோட இந்த லேடி இருக்காங்களா அவங்க வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அது வேறு ஹீரோயினோட லவ்வரோட அப்பா தான் அவர். ஸோ அவருக்கு அப்புறமா இங்கே ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே இந்த மாதிரி நான் டாக்டர் பேசுகிறேன் அப்படி சொன்னோடனே உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். பேசின உடனே இந்த மாதிரி இந்த வீக்குக்கு வர வேண்டியது நீங்கள் வரலையே அப்படின்னோடனே எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னோடனே ஓகே அப்போ ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல இருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்லா தூங்குறீங்களான்னா நல்லாவே தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொல்லி கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து வீட் ஷேட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து கேதர் பண்ணிக்க சொல்லி சொல்லுவான். ஸோ 2 பேரும் இன்ட்ரோ பண்ணிக்குவாங்க. இவனும் மெடிசன்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருப்பான். ஒரு ரூட் மாதிரி அவனுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். அந்த ரூட்டை வந்து இவன் நைட்டு வந்த உடனே எடுத்து பார்த்துட்டு அந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ரூட் கொஞ்சம் மெல்ட் ஆகி வர அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதை மோந்து பார்த்துட்டு இவன் குடிச்சிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோவோட தாத்தாவும் பேசுகிற மாதிரி கட்டுவாங்க. தாத்தா கேட்பார் அந்த பொண்ணு வந்தாலா, அந்த பொண்ணோட ஹெல்த்லாம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். உடனே ஆமாம் எல்லாம் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா தாத்தா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து தாத்தாட பேசுவான். அப்படியே இங்கே காட்டும்போது நம்ம ஹீரோயினோட லவரோட அப்பா வந்திருப்பார்ல. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவன் வந்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரப்ட் ஆவான். உடனே அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவன் கூட இப்போ நடந்து போகும்போது இப்போ கேட்பா அந்த மாதிரி ஹீரோ எப்போ லவர் வந்து எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. கேட்டோன்னே அவன் இங்கே தான் இருக்கான், அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுவார். இவளுக்கு தாங்கவே முடியாது. அந்த இடத்துலையே அவள் வந்து அழுதுட்டு தான் இருப்பாள். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப அவனோட நினச்சி அழுவாள். நேரில் பார்த்து குட் பை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம பழகலாமா அப்படிங்கிற மாதிரி ஓல்டு டேஸில் அவங்களுக்குள்ள இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பாள். அதே டைமில் அவளுக்கு வந்து டாக்டர் சொன்னதும் ஞாபகத்தில் வரும். இந்த மாதிரி ஆக்சிஜன் நிறைய இருக்கிற இடத்துல இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மரத்தை கட்டி பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன் கொடுத்த நிறைய பேக்கெட் மெடிசன் இருக்கும். அதில் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவா. ஏன்னா தூக்கமே வராது, அதனால் நான் நிறைய குடித்தா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குடிச்சிருப்பா. ஒரு மாதிரி வரும், அப்புறம் தூங்கினா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவளே பேசிக்குவா. அப்படியே இங்கே காட்டுவாங்க ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பா. அவன் என் கையில் கிடச்சானா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அடுத்தது இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. கேட்டோடனே இந்த மாதிரி அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் அப்பா அம்மா கிட்டே எப்படி சொல்கிறேன்னு தெரில, அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நீ டே ஆஃப் எடுத்துக்கோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. ஸோ வந்து டே ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறக்காக போயிருப்பா. ஹீரோ வந்து அன்னைக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கா போயிருப்பான். அங்கே வந்து ஒனக்காலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறது. ஸோ அவங்க இன்டென்ட் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த தீசஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுற பற்றி பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட மெசேஜ் வந்தோடனே நீ இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். வந்தோடனே இந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்கக்கூடாது, அதனால தான் இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தா நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறனால தான் இங்கே வர சொன்னேன். இப்போ ஹெல்த் பரவாயில்லையா, மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னே அவ்வளோலாம் குடிக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணால். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துட்டு 2 பேரும் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி பல்ஸ் கொடு அப்படிங்கிற சொன்னோன்னே
பல்ஸ் செக் பண்ணும்போது எப்போவும் போல் இருக்கிற அதே பிரச்சனை தான் இவளுக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்டெல்லாம் குடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ தான் ஏற்கனவே கேட்க மாட்டல, அதனால் உன் விருப்பத்துக்கு என்னென்ன சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக அப்படி பேசிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதிட்டு இருக்கும்போது இவள் அவனே தான் பார்த்துட்டு இருப்பாள். அதுக்கப்புறமா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அப்படியே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இன்னொரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். பாய்.